அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஜூன் 2024 இந்த டேட்டில் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம். இந்த எக்ஸாமோட கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய ப்ரைவேட் ஆன்சர் கீ வந்து செக் பண்ணியிருப்பீங்க. அதை செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரிஜினல் ஆன்சர் கீக்கும் ப்ரைவேட் ஆன்சர் கீக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ரைவேட் ஆன்சர் கீ அப்படின்றது அங்கங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அங்கங்கே யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் ஒரிஜினல் கீக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? அதனால் ஒரிஜினல் கீ டிஎன்பிஎஸ்சி கிட்டேருந்து ஒரிஜினல் கீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் ஒரிஜினல். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் எழுதுனதுலேருந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதுனதுலேருந்து ஒரு 3 டேஸில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அந்த ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சில தவிர்க்க முடியாத நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ் அல்லது 1 வீக் ஆகும். பட் மோஸ்ட்லி ஆவரேஜாக ஒரு 3 டேஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு செக் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ நம்ம போட்டிருக்கிறது ப்ரைவேட் ஆன்சர் கீக்கான கட் ஆஃப் கிடையாது. நம்ம டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதற்கான கட் ஆஃப் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ டேரெக்டாக நம்ம கட் ஆஃப் பார்த்துருவோம். பின்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க. சில பேர் எக்ஸ்ப்ளனேஷன் விரும்ப மாட்டாங்க. ஸோ டேரெக்டாக கட் ஆஃப் மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் கட் ஆஃப்னு சொல்லிட்டு நிறைய தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம சொல்லிடுவோம். வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் இப்போ கரண்ட்டாக என்ன இருக்கோ அந்த வேக்கன்சிக்கு தான் இந்த கட் ஆஃப். வேக்கன்சி மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? அது எவ்வளோ என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். 5000 ஆகும், 10,000 ஆகும் அப்படிலாம் நம்ம வந்து ஒரு அனுமானத்துக்கு வர முடியாது. ஆகலாம், 2000 ஆகலாம், அல்லது 2500 ஆகலாம், 3000 ஆகலாம். அது எவ்வளோன்றது யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் டிஎன்பிஎஸ்சிக்கே தெரியாது. அது கொஞ்சம் நாள் கழித்து தான் அவங்களுக்கே தெரிய வரும். புரியுதுங்களா? ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேசி எந்த பயனும் இல்லை. இப்போ வந்து நம்ம பேசக்கூடியது இப்போ இருக்க வேக்கன்சிக்கு, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே இருக்க வேக்கன்சிக்கான கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஒரு வேளை வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஃபஸ்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், கம்யூனிட்டி கட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து இங்கே வந்து மார்க் கொடுக்கல, கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனோட கட் ஆஃபு, டெஸ்டியூட் விடோவோட கட் ஆஃபு ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்குங்க. நானும் ஒரு தடவை இதை சொல்லிடுறேன். இதை வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணது தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜூனியர் ஸ்டாண்ட் கட் ஆஃப் 2024 ப்ரிடிக்ஷன் வேக்கன்சிஸ் அஸ் பர் நோட்டிஃபிகேஷனில் இருக்க வேக்கன்சிக்கு. ஜென்ரல் கேட்டகரி வந்து 173 கொஸ்டின்ஸ், பிசி கேட்டகரி 172 கொஸ்டின், எம்பிசி கேட்டகரி 172 கொஸ்டின், எஸ்சி கேட்டகரி 169 கொஸ்டின், எஸ்சிஏ கேட்டகரி 167 கொஸ்டின், எஸ்டி கேட்டகரி 160 கொஸ்டின், பிசிஎம் கேட்டகரி 165 கொஸ்டின். அதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஜென்ரலில் 140 கொஸ்டின், பிசியில் 132 கொஸ்டின், எம்பிசியில் 131 கொஸ்டின், எஸ்சியில் 115 கொஸ்டின், எஸ்சிஏயில் 112 கொஸ்டின், எஸ்டியில் 107 கொஸ்டின், பிசிஎம்மில் 110 கொஸ்டின். அடுத்து டெஸ்டியூட் விடவும் பார்த்துருவோம். ஜென்ரல் 145 கொஸ்டின், பிசி 141 கொஸ்டின், எம்பிசி 140 கொஸ்டின், எஸ்சி 135 கொஸ்டின், எஸ்சிஏ 130 கொஸ்டின், எஸ்டி 100 கொஸ்டின், பிசிஎம் 128 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க கட் ஆஃப்லேருந்து மேபி +3 ஆர் -3 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? +3யும் ஆகலாம் அல்லது -3யும் ஆகலாம். புரியுதுங்களா? ஸோ அதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். பட் ஜென்ரலாக வந்து படிக்கிறவங்க அடுத்தடுத்த எக்ஸாம் படிச்சுட்ருங்க. நீங்கள் வந்து 175 கொஸ்டினே போட்டிருந்தாலும் சரி, அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களை நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். மேலும் மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் 2ல் போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். குரூப் 1 அதுலேயும் போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த குரூப் 4ல் ஒரு வேளை 160 தான் போட்டிருக்கீங்க, ஜென்ரலாக சொல்ல வரேன், ஒரு பிசி எம்பிசி கேட்டகரியில் ஒரு 160 தான் போட்டிருக்கீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு இன்னும் நல்லா தயாராகணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன்.
குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. 30/1/2024 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு தான் நீங்கள் இப்போ போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க 9/6/2024. ஸோ இதில் வேக்கன்சியை பாருங்கள் நீங்களே. மேபி இந்த கட் ஆஃப் உங்களுக்கு அதிகமாகவும் தோணலாம். சிலருக்கு ஒரு ஒரு 5-6 கொஸ்டின் கம்மியாக கட் ஆஃப் சொல்லியிருக்கேன்னு தோணலாம். சிலருக்கு 5-6 கொஸ்டின் அதிகமாக கட் ஆஃப் சொல்லியிருக்கேன்னு தோணலாம். ஓகேங்களா? பட் சில அனலைசிஸ் நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள், மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 6244 வேக்கன்சி தான் போன குரூப் 4ல். நல்லா கவனிங்க, போன குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கவுன்சிலிங் டைமில் ஒரு 9500 கிட்ட வேக்கன்சி வந்துருச்சு. ஓகேங்களா? கவுன்சிலிங் டைமில் சொல்கிறேன். ஸோ அந்த 9500 வேக்கன்சி வந்தப்பயே கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக சொல்ல வரேன், ஜென்ரலாக கட் ஆஃப் வந்து ஒரு 168 கொஸ்டின் கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா? ஒரு பிசி கேண்டிடேட்க்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 168 கொஸ்டின்ஸ் கிட்ட, 200க்கு 168 கொஸ்டின்ஸ் கிட்ட கட் ஆஃப் வந்துருச்சு. அது எவ்வளோ வேக்கன்சி? 9500 வேக்கன்சி கிட்ட. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மொத்தமாக இவ்வளோ தாங்க. போன தடவை 9500 மொத்தமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6244. நான் மொத்த வேக்கன்சியை சொல்கிறேன். நான் ஸ்டெனோவுக்கு தனியாக, டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக பிரித்து சொல்லலை. மொத்த வேக்கன்சியை ஜென்ரலாக உங்களுக்கு அந்த போன குரூப் 4க்கும் இந்த குரூப் 4க்கும் வேறுபடுத்தி காட்டுறேன். ஸோ அப்போ 9500 வேக்கன்சி கவுன்சிலிங் டைமில் இருந்தப்போ 168 கொஸ்டின்ஸ் கிட்ட ஒரு பிசி கேண்டிடேட்க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ மொத்தமாக 6244 இந்த வேக்கன்சிக்கு தான் இப்போ நம்ம கட் ஆஃப் போட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வரும் கட் ஆஃப். இன்னொரு விஷயம், போன டைமை விட இந்த டைம் வந்து கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஈஸி. ஓகேங்களா? சிலர் வந்து போன டைமோட கஷ்டம்னு நினைக்கலாம். பட் ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியனுங்க, நான் கொஸ்டின் பார்த்தேன் அப்படின்ற ஒரு முறையில் சொல்கிறேன். போன டைமை விட இந்த டைம் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல, கொஞ்சம் போன டைம் கொஸ்டினை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து மேக்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேருந்து ஜிகே பகுதி ஃபுல்லாகவே வந்து போன டைமை விட கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப கட் ஆஃப் அதிகமாக தான் வரும். வேக்கன்சியும் கம்மியாக இருக்குது. ஸோ கட் ஆஃப் அதிகமாக தான் வரும். இந்த ரீசனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு ரீசன் பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க +1 +2. ஓகேங்களா? +1 +2ல் நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில போஸ்டிங் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் இல்லாமல் டைப்ரைட்டிங்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1700 கிட்ட, 1700க்கு மேலே போஸ்டிங் இருக்குது. ஸ்டெனோக்கு ஒரு 450 கிட்ட போஸ்டிங் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6244 தான் அடங்குது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போனா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஏஓ இந்த மாதிரி போஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப கம்மியான வேக்கன்சி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் அதிகமாக தான் வரும். இந்த வேக்கன்சிக்கு கட் ஆஃப் அதிகமாக தான் வரும். அது இல்லாமல் கொஸ்டினும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஓகேங்களா? எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஈஸி, மீடியம், ஹார்டு, இல்லைனா ஈஸி, மாடரேட், ஹார்டு இப்படி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ஈஸி, மாடரேட், இந்த இடத்துல வரும்போது என்ன சொல்லுவாங்க, டஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து கொஸ்டின் வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த ஈஸிக்கும் மாடரேட்டுக்கும் நடுவில் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். மாடரேட்டுக்கும் அதாவது டஃப்புக்கும் நடுவில் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்து ஒரு ஈஸிக்கும் மாடரேட்டுக்கும் நடுவில். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேகன்சியும் கம்மி. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஸ்டெனோவுக்கு இங்கே ஒரு 44 வேக்கன்சி, இன்னும் கீழெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. தட்டச்சர் பாருங்கள், இங்கே ஒரு 1653, அப்புறம் ஒரு சில இது கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே உங்களுக்கு நிறைய வேக்கன்சி போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக சொல்கிறேங்க, டைப்பிங்கில் ஒரு 1700 ஆவரேஜாக போயிடுது உங்களுக்கு. ஸ்டெனோவில் ஒரு ஆவரேஜாக ஒரு 450 கிட்ட மேலே போயிடுது. புரியுதுங்களா?
ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2100 2200 வேக்கன்சி இதுலேயே போயிடுது. ஓகேங்களா? ஸோ 6244 ஓகேங்களா? இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு 2200 கிட்ட போயிடுது. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 வேக்கன்சி தான் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட் விஏஓ மற்றும் சில போஸ்ட்டுக்கு ஒரு 4000 வேக்கன்சி தான், அரௌண்டு ஒரு 4000 வேக்கன்சி தான் இருக்குது. அதுலேயும் +1 +2ல் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தால் தான் சில போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்போம். சில போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த ஓட்டுநர் உரிமம் இருக்குல்ல, ஸோ அது இருந்தால் தான் எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில போஸ்ட் இருக்குது. அப்புறம் ஆய்வக உதவியாளர் இந்த போஸ்ட் வேறு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்படிலாம் நம்ம யோசிக்கும்போது ரொம்ப குறுகிய வேக்கன்சி தான் இருக்குது இப்போ இருக்க நோட்டிஃபிகேஷன் படி. வேகன்சி கம்மி, கொஸ்டின் பேப்பரும் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்ததுனால கட் ஆஃப் அதிகமாக வரும். ஸோ அதனால் சிலருக்கு ஒரு 150 160 கொஸ்டின் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. யாரும் மனசை தளர விடாதீங்க. ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக தோல்வி தான் வருது அப்படின்னு தெரிஞ்சால் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கிறது தான் ஒரு அருமையான முடிவாக இருக்கும். கஷ்டமாக இருக்கலாம், புரியுங்க, கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நாளாக எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க, பல வருஷமாக எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாமே இருக்க தான் செய்யும். அதெல்லாம் மீறி அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து பாஸ் பண்ணி போகணும். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன சொல்கிறது, இன்னும் நல்லா கவனமாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கவனமாக இருக்கணும். மற்ற ஆக்டிவிட்டீஸ்லலாம் எதுவுமே ஈடுபடாமல் கொஞ்சம் இன்னும் நல்லா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஃபங்க்ஷனெல்லாம் தவிருங்கன்னு நான் சொல்ல வரல, ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன். மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் குறைச்சிக்கிட்டு படிக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த குரூப் 4 எக்ஸாமுக்கு தயாராங்க. அடுத்த குரூப் 2 எக்ஸாமுக்கு தயாரானீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஜென்ரலாக சொல்கிற விஷயம்னா மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கம்மி பண்ணிவிட்டு படிக்கிறதுல அதிக கவனம் செலுத்தணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் படிக்கிறது தான் நமக்கு ஒர்க்குன்னா அதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஏதோ மற்ற விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஆர்வம் காட்டிக்கிட்டு அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ என்ன ஆகும், அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம் மறுபடியும் நம்ம எழுதிக்கிட்டே இருக்க மாதிரி போயிடும். நோட்டிஃபிகேஷன் வந்த டைமில் மட்டும் படிக்காமல் மற்ற எல்லா டைமும் நம்ம வந்து அந்த ப்ரிப்பரேஷனில் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஃபயராக இருக்கணும். அந்த நெருப்பு எப்போதுமே உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். சும்மா கொஞ்ச நாள் படிக்கிறது, அப்புறம் விடுறது, வேறு ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது. ஸோ இப்படிலாம் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து எஜுகேஷன் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த டிஎன்பிசிக்கு மட்டுமே படிச்சுட்டு இருந்தால் தான் இதை வந்து ஓரளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் டைப்பிங் கட் ஆஃப் பார்ப்போம், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கட் ஆஃப் பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் நான் வந்து வீடியோ போட்டுடுறேன். சப்போஸ் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த டைப்பிஸ்ட்டோட கட் ஆஃபும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டோட கட் ஆஃபும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.